Dear 12th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். பப்ளிக் எக்ஸாம் டைம் உங்களுக்கு நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் ஃபார்முலாஸ் ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டேன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் எனக்கு கிடைச்சிருக்க மெட்டீரியல்லேருந்து உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ் கொடுக்குறேன். நான் இது ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து ஒரு 10 செட்ஸ் ஆஃப் ஃபார்முலாஸ் இருக்குது. இதுலேருந்து நிறையா ஒரு 2 மார்க் சம்ஸு, 1 மார்க் சம்ஸு, கிரியேட்டட் சம்ஸ்லாம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே ஒன்று ஒன்றா பென்சிலை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் எதாவது தெரியலன்னா ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் எழுதி நல்ல மனப்பாடம் பண்ணிங்க. அதுமாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயும் ஒரு பேஜ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 19 ஃபார்முலாஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரில். ஸ்கொயர் ரூட் சம்னா உங்களுக்கு எவ்வளோ முக்கியமான சம் நல்லாவே தெரியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க, எதுவும் மிஸ் பண்ணாதீங்க அதில். அதேமாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸில் உங்களுக்கு அந்த 7th பார்த்தீங்கன்னா லாஸ்ட் எக்ஸசைஸோட ஃபுல் விஷயத்தை ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. எப்படி போகணும்னு சொல்லிட்டு அது நல்லா பார்த்துங்க. ஏன்னா 5 மார்க் சம்ஸில் கேட்கறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிளான ஃபார்முலாஸ், குழப்பிக்காமல் ரொம்ப கிளீனாக பார்த்துங்க ஃபார்முலாஸ். அதுக்கு அடுத்தது அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரியில் டைரெக்டாக ஃபார்முலாஸ் வச்சு நீங்கள் சம்ஸ் போடலாம், அல்லது டயக்ராம் வரைஞ்சி அதுலேருந்து நீங்கள் ஃபார்முலாஸ் டிரைவ் பண்ணி கூட போடலாம். நீங்கள் இது அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரிக்ஸ் இருக்கிற அனைத்து ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் பெரிய சாப்டர் தான் அது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கிற சாப்டர் தான் இது. எல்லாமே உங்களுக்கு ஃபார்முலாஸ் தான் உங்களுக்கு. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் டேஞ்சன்ட்டு, நார்மலு, அது இல்லாமல் அதோடைய பேரபோலா, எலிப்ஸ், ஹைபர்போலா சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வரும் உங்களுக்கு. எல்லா லிஸ்ட்டுமே அதில் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க. அது மாதிரி வெக்டர் அல்ஜிப்ராவோட ஃபார்முலாஸ் இது. அதுக்கு அடுத்தது வெக்டர் அல்ஜிப்ரா எல்லா ஃபார்முலாஸும் தெரியுதானு ஒரு செக் பண்ணிங்க. நீங்கள் எதாவது சாப்டர் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாவே கேள்விப்படாத மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது சாப்டர் ஸ்கிப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு வாட்டி அப்படியே கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லிஸ்ட் இது. அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஒன்றுனா செக் பண்ணிங்க. டிஃபரன்சியேஷன் சம்ஸ் போகிறதுக்கு முக்கியமாக தெரிய வேண்டிய ஃபார்முலாஸ் கொடுத்துருக்குறோம். சம்முன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 6th ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சம்லேயே தேவைப்படும் உங்களுக்கு. ஆனால் டிஃபரன்சியேஷன் தெரியறதுக்காக அது கொடுத்துருக்கோம். இது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுடைய கான்செப்ட்டுக்காக. அதே மாதிரி என்னென்ன செய்யணும், ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறது, ஈக்குவல் டு 0 போடுறது, அதுக்கப்புறம் greater than 0 less than 0 செக் பண்ணுறது, அந்த ப்ரொசீஜர் கூட ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிங்க. அதுமாதிரி பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபார்முலாஸ், அப்ளிகேஷன் ஆஃப் இன்டெகிரேஷனில் நம்ம 12th என்னென்ன ஃபார்முலாஸ் தேவையோ அனைத்துமே அதில் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதோடைய ப்ராப்பர்ட்டிஸும் இருக்குது பார்த்துங்க. பெர்னோலிஸ் ஃபார்முலா, ரிடக்ஷன் ஃபார்முலா எல்லாமே பியூட்டிஃபுல்லாக அதில் இருக்கும் உங்களுக்கு. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸோடையது, லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன மாடலில் போடுறது, வேரியபிள் செப்பரபிளுக்கு என்ன ஃபார்முலா எல்லாமே இருக்கும். இதுக்கு தேவையான ஃபார்முலாஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கோம். லாகரிதம் என்ன தேவைப்படும்ன்றது கொடுத்துருக்கோம். ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன்ஸோடையது, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட்ஸ் அ நான் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், இது எல்லாமே நல்லா பார்த்துங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஃபார்முலாஸ், வேரியன்ஸோட ஃபார்முலாஸ், பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலாஸ், அது இல்லாமல் கடைசியாக டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸோடைய ஃபார்முலாஸ். இந்த செட்ஸில் சில சமயத்தில் குழப்பம் வரும் உங்களுக்கு. நேச்சுரல் நம்பர் எங்கே இருக்குது, இன்டீஜர் எங்கே இருக்குது, இரேஷனல் நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், இதை பற்றி கொஞ்சம் குழப்பம் வந்ததுன்னா இதை பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் நம்ம சம்ஸ் போடும்போது கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஓடி இருக்க வேண்டிய ஃபார்முலாஸ் இங்கே எல்லாருமே. இது எல்லாமே நம்மளுடைய லோயர் கிளாஸஸ் வந்துட்டு ஃபார்முலாஸ். இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிங்க. நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் என்று உங்கள் நலனுக்காக. நன்றி.